ஹலோ. அப்பா காலையிலேருந்து எத்தனை தடவை ஒருத்தவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க? இருக்கிற வேலையில் அதை வேற கேட்கணுமா நான்? ஆ ஓ, சரி சரி, வர சொல்லு வர சொல்லு. என்ன தான் சொல்கிறேன்னு கேட்போம். சார் உள்ளே வரலாமா? ஆ வா தம்பி. கேட்குதுப்பா, சொல்லுப்பா. வேலை ஏகப்பட்ட வேலை கிடக்கு, சொல்லு சொல்லு. ஒரு நிமிஷம். சார் தம்பி, கதையெல்லாம் எமோஷன் இருக்குது. நான் ஆடியன்ஸ்லாம் இப்போ செட் ஆகாது. படம்னா இப்போ எல்லாரும் கமர்ஷியலாக எதிர்பார்க்குறாங்க. 4 ஃபைட்டு, 2 டான்ஸு, ஒரு ஐட்டம் சாங்கு, இந்த மாதிரி இருந்தால் தானேப்பா படம். பாட்டுக்கு ஏதோ ஒரு கதையை சொல்லிட்டு இதான் கதைன்னு சொன்னால் என்ன கதை? சார் என் அப்பா செத்து போன அப்போ கூட அங்கே ஃப்ரேம் எப்படி இருக்கும் தான் சார் நான் பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு காசு பணம்லாம் கடவுள் கொடுக்கல சார். எனக்கு கொடுத்துருக்கிறது திறமையும் நம்பிக்கையும் தான் சார். எமோஷனலாக தான் எழுதியிருக்க. சார் எமோஷனலுக்காக தான் சார் கதையே எழுதுறது. நல்லா தான் எழுதியிருக்க. ஃபஸ்ட்டு எனக்கே பிடிக்கல, அப்புறம் எப்படி ஆடியன்ஸுக்கு பிடிக்கும்? சார் உங்களுக்கு இது கண்டென்ட், ஆனால் எனக்கு இது லைஃப். உங்களுக்கு பிடிக்கலன்னு வேணா சொல்லுங்க, ஆனால் என் படம் ஓடாதுன்னு சொல்லாதீங்க. ஒரு நாள் ஸ்க்ரீனில் என் படம் ரிலீஸ் ஆகும், அப்போ கீழே என் பேர் வரும். அந்த பேர் பார்க்க நீங்கள் சீட்டில் இல்லை, டிக்கெட் எடுக்க லைனில் இருக்கு. டியர் ப்ரொடியூசர்ஸ், எங்கள் கதை உங்களுக்கு பிடிக்கலனாலும் எங்களை டீமோட்டிவேஷன் பண்ணாமல் இருந்தாலே நாங்கள் ஒரு நாள் மேலே வந்துடுவோம்.